ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ நாமெல்லாம் நிறைய பேர் லேடிஸ் என்ன பண்ணுறோன்னா, கோச்சிங் போய் நிறைய இன்னர் ஒர்க் பண்ணுறோம். இன்னர் ஒர்க் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இவர் தான். இன்னர் ஒர்க்குக்கே எதுக்கு வந்திருப்போம், ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்க்கே எதுக்கு வந்திருப்போம்னா, ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச பர்சன் ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகேயா, அவங்கள தான் நம்ம ட்வின் ஃப்ளேம் இத்தனை நாளாக நினச்சிட்டே இருந்திருப்போம். உண்மையிலேயே ஆனால் அவன் தான் ட்வின் ஃப்ளேமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவன் தான் நான் உனக்கு அல்டிமேட் பண்ணுன்னு அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். நம்மளுக்கும் என்னன்னா, அந்த பர்சன் கூட இருந்து பழகி பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிப்போச்சு. நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போயிட்டோம். இப்போ அவங்க கான்டாக்ட்லயே இல்லை. நிறைய லேடிஸ்க்கு இப்படிதான் இருக்கு. கான்டாக்ட்லயே இல்லை. நம்ம இன்னர் ஒர்க் பண்ணி நிறைய நம்ம இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆயிருக்கோம். அவங்க சைட்ல இருந்தும் அவங்க இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆயிருக்காங்களா இல்லையா, இது ஒண்ணுமே நமக்கு தெரியல. கரெக்ட் தானே? ஸோ அப்போ இந்த பர்சன் தான் இப்போ இம்ப்ரூவர்ஷன் ஆயிருக்காங்க. நம்ம பண்ற இன்னர் ஒர்க்குகள்லாம் அவங்க கிட்ட இருந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை பேசுறவங்களா இருந்தா கூட, டெய்லி பேசிஸ்ல பேசுறவங்களா இருந்தா கூட, அவங்க சைடு என்ன நடக்குதுன்னே சொல்லாத கல்லூலி மங்கனா இருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, இவன் தான் என் ட்வின் ஃப்ளேமானே தெரியல, கன்ஃபார்ம்டா தெரியல. ஓகேயா? அது போக நோ கான்டாக்ட் ஜோன்ல இருக்கனால அவங்க சைடு என்னதான் நடக்குது, ஏது நடக்குது, அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து என்னைய பத்தி என்ன நினைப்பு இருக்கு, வந்து யூனியன் ஆகிற யோசனை இருக்கா, ஐடியா இருக்கா இல்லையா, நம்மளை வந்து கூட்டிட்டு போவாங்களா இல்லையா, அதுக்கெல்லாம் முன்னாடி இவன் தான் அல்டிமேட் ஒன்னா, இதெல்லாம் தெரியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? ஸோ இந்த பர்சன் வந்து நம்ம ட்வின் ஃப்ளேமா இருக்கலாம், சோல்மேட்டா இருக்கலாம், ஸ்பெசிஃபிக் பர்சனா இருக்கலாம், எக்ஸா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? இது வந்து ஒன்லி ட்வின் ஃப்ளேம் க்ரௌடுக்குன்னு இல்லை, ஜென்ரல் கலெக்டிவ்க்கு ஏதோ ஒரு பர்சன் தெரிஞ்சிருக்கு. அந்த பர்சன் வந்து உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அந்த பர்சன் வந்து என்ன சொல்றது, இப்போ நோ கான்டாக்ட் ஜோன்ல அவங்க சுச்சுவேஷன் என்னவாக இருக்கு, உங்களை பத்தி என்ன திங்க் பண்றாங்க, இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ரீடிங்ல. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஜஸ்ட் ஒரு ரொம்ப மினி ரீடிங், குட்டி ரீடிங்காக நம்ம பார்ப்போம். ஆறு கார்டு எடுப்போம். அதுக்கு மேல கார்ட்ஸ் வேணும், ரெஃபரன்ஸ் கார்டு வேணும்னா புல் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 ஆஃப் ஸ்வாட்ஸ்ப்பா. ஸோ அவங்க வந்து உங்களை ஹார்ட் ப்ரோக்கன் சுச்சுவேஷனில் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த பர்சனா இல்லையான்னு உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, ஒவ்வொரு தடவை இவங்களை ரணப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து ரணப்படுத்துறது மற்றவங்க ரணப்படுத்துறது காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியாக வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல, என்னை சுக்கல் சுக்கலாக உடைக்கிற அளவுக்கு வலிக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, கஷ்டப்படுறீங்க, அழுகுறீங்க. அந்த பிரேக் டவுன்லேருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாட்கள் எடுக்குது. ஆனால் வெளியே வரப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக வெளியே வர்றீங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண் வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு ஆண் இருக்கிறதுக்கு நான் நானாகவே இருந்துக்குவேன் அப்படின்னு அந்த அந்த பயணம் திருப்பி திருப்பி உள்ளதானே போகுது, வெளியே அந்த தேடல் அதுக்கப்புறம் போகாது. அந்த மாதிரி ஒரு வலியை கொடுக்குற ஆள் தான் இந்த பர்சன். அடுத்தது வந்து 4 ஆஃப் ஸ்வாட்ஸ், 3 ஆஃப் ஸ்வாட்ஸ், அடுத்து 4 ஆஃப் ஸ்வாட்ஸ். 4 ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த 3 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கூடயே உட்காந்து யூர் சிட்டிங் வித் யுவர் ஓன் செல்ஃப் டாக் பண்ணுறீங்க, மிரர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க,
மிரர் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த அப்செட்டினுடைய ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. இந்த அப்செட்டினுடைய ரூட் காஸை கண்டுபிடிக்கும் போது அந்த பர்சன் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான பிலீஃப் சிஸ்டம் எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஹீல் பண்ணியிருக்கீங்க. அந்த ரூட் காஸை தெரியும் போதே உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுது. அதை ஹீல் பண்ணும்போது இன்னுமே நல்லா ரிலீஃப் ஆயிடுது. ஸோ அப்போ அந்த பிலீஃப் சிஸ்டத்துல சேஞ்ச் வருது. இதெல்லாம் உங்க சோல் உணர்ந்துட்டே தானே இருக்கு. சோல் பீஸ் ரெஸ்ட் அதாவது பீஸ்ஃபுல் ஆயிடுது. அதனால நல்லா உங்களுக்கு டீப் ஸ்லீப் வருது. ஸோ யூஆர் ரெஸ்டிங் அண்ட் ரிலாக்ஸிங். ரொம்ப நேரம் இந்த இன்னர் ஒர்க் பண்றதுக்குலாம் மென்டல் ஒர்க் அண்ட் எமோஷனல் ஒர்க்கை நிறைய பண்ணியிருப்பீங்க. திங்கிங் அதுலேயே ட்ரெயின் அவுட் ஆயிருப்பீங்க. ஸோ இந்த ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் உங்களை எப்படி சொல்றது ரீஎனர்ஜைஸ் பண்ணுது. ஸோ நவ் யூ ஆர் இன் தட் ரெஸ்டிங் அண்ட் ரிலாக்ஸிங் ஃபேஸ். ஸோ அடுத்தது தி லவர்ஸ் கார்டு. லவர்ஸ் கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாய்ஸ். யூ ஆல்வேஸ் ஹேவ் சாய்ஸ். ஸோ அப்போ உங்களை சுற்றி இருக்க பர்சன்ஸுக்கே உங்களை ரொம்ப பிடிச்சுதான் இருக்கு. ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்டிமேட் ஒன் வேணுங்கிறதுக்காக அந்த அல்டிமேட் ஒன்னே தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்களே தவிர அதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவங்க யாரையுமே நீங்கள் கண்டுக்காம இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் உங்க சூழ்நிலை. இப்போ உங்க பர்சனோட சூழ்நிலையை பார்க்கலாம். 5 of Swords. உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவருக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன், அவர் லைஃப்பை பத்தியே அவருக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நம்ம வாழ்றது ரைட்டா தான் வாழ்றோமா, நம்ம பேஷனை தான் பர்சியூ பண்ணியிருக்கோமா, இல்ல நம்ம வந்து வேற ஆப்ஷனே இல்லாம காசு தேவைங்கிறதுக்காக அந்த காசு பின்னாடி ஓடுறதுக்காக அந்த காசுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபியர் இருக்கும்ல, இந்த வேலை போயிடுச்சுன்னா அடுத்து நம்ம காசுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வேலையை விட முடியாம இந்த வேலையிலேயே ஒட்டிட்டு இருக்கோமா, இதெல்லாமே யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ ஆக்சுவலா நான் யாரு, இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த வேலை பிடிக்கலன்னா இப்போ எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் அவங்க பர்சனலா அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ், அதுக்கு கிளாரிட்டி அரைவ் பண்றாங்க. அது போக உங்களை பத்தின நினைப்பு இருக்கும்ல, உங்களை பத்தின எண்ணம் இருக்கும்ல அவங்க மனசுல, அதுவுமே ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு இன்னுமே கன்ஃபார்மா தெரியல நீங்க தான் அவங்களுக்கான அல்டிமேட் ஒன்னா இல்லையா, இல்ல உங்ககிட்ட பழகுறது ஜஸ்ட் கேஷுவல் தானா, இல்ல உண்மையிலேயே உங்களை லவ் பண்றாங்களா, இதுக்கெல்லாம் அவங்களுக்கே கிளாரிட்டி இன்னும் கிடைக்கல. ஓகே, இதுதான் உங்க பர்சனோட சுச்சுவேஷனா இருக்கு. நெக்ஸ்ட் கார்டு பார்ப்போம். பேஜ் ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா எங்க எனர்ஜெட்டிக் என்தூசியாஸ்டிக் எனர்ஜி, இன்னொன்று ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எனர்ஜி, எமோஷன்ஸை நிறைய அனலைஸ் பண்ணி இதெல்லாம் என்னோட ஹையஸ்ட் பர்பஸ் சர்வ் ஆகாத எமோஷன்ஸ்னால் அது லெட் கோன்னு விட்டுற கற்றுக்கிற ஒரு எனர்ஜி. இன்னொன்று என்னன்னா தான் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்தே லைஃப் லெசன்ஸை கற்றுக்கிற ஒரு எனர்ஜி. அந்த மிஸ்டேக் மற்ற யாரையாவது ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச நிமிஷத்தில் அவங்ககிட்ட போய் ஃபர்கிவ்னஸ்க்காக சாரி கேட்குற ஒரு எனர்ஜி. ஸோ இதுதான் வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்ப யங் எனர்ஜி தான். ஆனால் வந்து அவங்க தே டூ லாட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் அவங்களோட எமோஷன்ஸை பற்றியே. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் பர்சன் இப்போ அவங்க லைஃப்பில் செஞ்சுட்டு இருக்க விஷயம், ஆக்ஷன் தே ஆர் டூயிங். அண்ட் அவங்க வந்து அவங்க பண்ணினது தப்புன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல கண்டிப்பா உங்ககிட்ட வந்து அவங்க சாரி கேட்பாங்க. அடுத்த கார்டு வந்து தி டவர் கார்டு. ஸோ உங்க பர்சனோட லைஃப்ல அந்த நோ கான்டாக்ட் ஜோனுக்கு போனாங்கல்ல, அவங்க லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா டவர் மொமெண்ட் நடந்துட்டு இருக்கு. டவர் மொமெண்ட்னா என்ன, தி இன்னர் காலிங். அந்த இன்னர் காலிங்கை ரியலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, அந்த இன்னர் காலிங்காக இறங்கி வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ இந்த டவர் மொமெண்ட்டுங்கிறது எந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்க பர்சன் வந்து சோஷியல் கண்டிஷனிங்லயே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் உடைச்சு இது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிஜமான நான் யாருன்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இதுதான் நிஜமான நான்னா, இதைத்தான் நான் வாழ ஆசைப்படுறேன்னா, அப்ப இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்த நான் இல்லையா, இந்த சோல் ஷாக்கு இப்பதான் உங்களுக்கு அதெல்லாமே வருது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், சோல் ஷாக்கு, டார்க் நைட் ஆஃப் தி சோலு, அதுக்கப்புறமா திஸ் இஸ் ஹூ ஐ எம்ங்கிற ரியலைசேஷன், என்னோட செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன, என்னோட செல்ஃப் எசன்ஸ் ஆத்தென்டிசிட்டி என்ன, இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப என்னோட ரா செல்ஃப் என்ன, இந்த பேக்கேஜ் இருக்கும்ல, இதெல்லாம் வாழ துடிக்கும் நான், இதெல்லாம் திஸ் இஸ் ஹூ ஐ எம், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் பிஹேவியரல் ஆட்டிடியூடும் இருக்கிற நான், இந்த டீப் டிசைர்ஸ் இருக்கிற நான், இந்த லைஃப் ஸ்டைல், இந்த டெய்லி ரொட்டீன் வாழ துடிக்கும் நான் தாங்கிறது ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல, அந்த பேக்கேஜாவே அவங்கள பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இத்தனை நாள் நான் சோஷியல் கண்டிஷனிங்காக தான் வாழ்ந்திருக்கேன், சோஷியல் இமேஜுக்காக தான் வாழ்ந்திருக்கேன், அது எனக்கு நிறைவை கொடுக்கல. அப்போ உள்ள இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ சொல்லுது அப்படின்னா என் மனசு, அப்படின்னா அதுதான் அந்த இன்னர் காலிங்.
அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படிங்கிறது அது என்னன்னு ஃபுல்லா லிஸ்ட் டவுன் பண்றாங்க. லிஸ்ட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களே என்ன சூஸ் பண்றாங்கன்னா, நான் என் ட்ரீம் லைஃப்ப தான் வாழுவேன். இனிமே சோசியல் கண்டிஷனிங்காக வாழ மாட்டேன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதே பெரிய டவர் மொமெண்ட் தான். ஏன்னா அத்தனை வருஷங்களா நீங்க சோசியல் கண்டிஷன்ல தான் வாழ்ந்திருக்கீங்க. இப்ப அந்த சோசியல் கண்டிஷன் நீங்க உடைச்சு எரிஞ்சிட்டு உங்களோட ட்ரீம் லைஃப் தான் வாழணும்னா அதுக்கான நிறைய ஃபவுண்டேஷன் உருவாக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் உருவாக்குறதுக்கு முதல்ல எம்ப்டி கிரவுண்ட் உருவாக்கணும். ஸோ அப்ப அந்த பிலீஃப் சிஸ்டம் நீங்க இத்தனை வருஷமா வச்சிருந்த சோசியல் கண்டிஷனிங் மூலியமாகவே வச்சிருந்த பிலீஃப் சிஸ்டத்தை எல்லாம் உடைச்சு தகர்த்து எரிஞ்சிட்டு இப்ப எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டம் பிரபஞ்சம் இப்படிதான் வேலை செய்யும். பிரபஞ்சத்தோட விதிகள் இப்படிதான் இருக்கு. அது பூமியில இருக்க எல்லாத்துக்குமே இப்படிதான் வேலை செய்யும். அந்த பிரபஞ்ச விதிகளோட சேர்ந்து நம்ம வேலை செய்ய கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஞானம் இதெல்லாம் அட்டைன் பண்றீங்கல்ல, இது எல்லாமே வந்து என்ன சொல்றது டவர் மொமெண்ட் தான். ஸோ அதை அட்டைன் பண்ணும்போது தான் என்ன பண்றீங்க, அந்த ஆல்ரெடி இருந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறத தகர்த்து எறியறீங்கல்ல. தகர்த்து எறியும் போது கோட்டை அவ்வளோ பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்கீங்க, அது ஃபுல்லா டக 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 டகன்னு உடஞ்சு கீழே விழுந்துருது. அப்ப அந்த புது கோட்டை கட்டுறதுக்கான இடம் உருவாயிருதுல, அந்த புது கோட்டையை கட்டணுங்கிறதும் தெரியுதுல்ல உங்களுக்கு. அந்த இடம் உருவாகுதல் பழைய இருக்கிறது உடஞ்சு தகர்த்து எரிஞ்சு தூக்கி வீசப்படுது இல்ல. திஸ் இஸ் கால்ட் டவர் மூமெண்ட். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட பர்சனோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ உங்களோட பர்சனோட இன்டென்ஷன் என்னன்னு பார்ப்போம். அந்த நோ கான்டாக்ட் ஜோன் போனாங்கல்ல, இப்போ நோ கான்டாக்ட் ஜோன்லேயே தானே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்டென்ஷன் உங்களை நோக்கி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நோ கான்டாக்ட் ஜோன்ல இருந்துட்டு, உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்க இன்டென்ஷன் என்ன. நாட் டுடே, நாட் டீலிங், ஹர்ட், அவாய்டிங் அ கான்வர்சேஷன், கால் பர்சன், பவுண்டரி, ஸ்டில் ஆங்கிரி. அவங்க இன்னும் உங்க மேல கோவமா தான் இருக்காங்களாம். உங்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாங்க. இன்னும் நோ கான்டாக்ட் ஜோன்லயே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்க. அப்ப இன்னும் அவங்க நிறைய ஹீலிங் அண்டர்கோ பண்ண வேண்டியிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஹீலிங் அண்டர்கோ பண்ணி ஹீல் ஆயிருந்தாங்க, இல்லை ஓரளவுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா யாரா இருந்தா என்ன அப்படின்னு ஒரு ஹியூமனை இன்னொரு ஹியூமனா மதிச்சு கூட அவங்க அந்த கோபம் தாழ்ந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. பேசுறதுக்கு ரெடியா இல்லைன்னா கூட லிசன் பண்றதுக்கு ரெடி ஆயிருப்பாங்க. போட்டோகிராஃப் அடுத்தது. லுக்கிங் அட் யுவர் போட்டோஸ், மிஸ்ஸிங் யூ, நாஸ்டால்ஜியா, மேக்கிங் நியூ மெமரிஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அவங்க உங்களை வெறுக்கல. they don't hate you, they are only angry at you. ஓகேயா? அதனால உங்க பழைய போட்டோஸ், மெமரிஸ், நினைவுகள் இதெல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா கோவமா இருந்தாலும் ஒரு பர்சன் யார் மேல அதிகமா கோவப்படுவாங்க, யார் மேல உரிமை இருக்குன்னு நினைக்கிறோமோ, யார் மேல அந்த அளவுக்கு அன்பு இருக்கு, ஸ்நேகம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அவங்க மேலதான் உரிமை எடுத்து கோவப்படுவோம். தெருவுல போற யாரோ ஒருத்தர் மேல கோவப்படுவோமா? கோவப்பட்டாலும் அவ்வளவு நாள் இருக்குமா அந்த கோவம்? இருக்காது இல்ல. ஓகே, இப்ப இந்த நோ கான்டாக்ட் ஜோன்ல இருக்கிற இந்த பர்சனை நீங்க எங்க பாப்பீங்க, எப்படி பாப்பீங்க, என்ன சூழ்நிலையில பாப்பீங்க அப்படின்னு பாப்போம். சம்மர் வைப்ஸ். ஆக்சுவலாக இந்த சன்ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து என்ன சொல்றது, எட்டர்னல் லவ் தான் தோணும். ஏன்னா சன்ஃப்ளவர் வந்து எப்பவுமே நல்லா மலர்ந்துரும். சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் திருப்பி சூரியனை பார்த்து தான் அது சிரிக்கும், மலரும், எல்லாம் செய்யும். சூரியன் தான் அதுக்கு உயிரே, அந்த ஜீவனமே சூரியன் தான் அதுக்கு. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் எட்டர்னல் லவ். ஜூன், மந்த் ஆஃப் ஜூன். ஜூனுமே சம்மர் தானே. இந்த ஜூன் மாதம் ஒரு பயங்கரமான சன்னி டே. சம்மராக இல்லாமல் கூட இருக்கலாம், நல்ல ஒரு சன்னி டே. அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன். ஸோ எங்கேயாவது ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுவீங்களா இருக்கும். அப்போ ஹில் ஸ்டேஷனில் ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கு நேரிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ரீடிங்.
ஸோ ஓவரால் இந்த ரீடிங்கில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், உங்கள் பர்சன் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டில் இன் அ ஹீலிங் ஃபேஸ். தே ஆர் ஆல்சோ ஹீலிங். அவங்களோட இன்னர் காலிங்க்கு இப்போ தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடச்சி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கான சேஞ்ச் இருக்குது, அவசியம் இருக்குங்கிறதே ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னாலும் உங்களை சுற்றி இருக்க பீப்புளோட ட்ரூ கலர்ஸ் எல்லாம் இதுதான் தெரியும் போது இன்னும் காஷியஸாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க. அது போக என்ன சொல்கிறது, உங்களை நோக்கி வர்றவங்கள அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நோ சொல்லவும் கற்றுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு யூஆர் வெரி டிட்டர்மின், நான் என்னோட அல்டிமேட் ஒன்னோட தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல அந்த நோ சொல்கிறதையும் ஹர்ட் ஆகாமல் எப்படி நோ சொல்கிறது, அந்த நோ சொன்னவங்களையும் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறது, இது எல்லாமே நீங்கள் இட்ஸ் ஆல்சோ அன் ஆர்ட் இல்லையா? லிவிங் இட் செல்ஃப் இஸ் அன் ஆர்ட். அதெல்லாம் கற்றுக்குறீங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி நோ கான்டாக்ட் ஜோனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்க சூழ்நிலை என்ன, நம்ம சூழ்நிலை இந்த பக்கம் என்ன அப்படிங்கிறது, எங்கே மீட் பண்ணுவீங்க, அவங்க இன்டென்ஷன்ஸ் என்னங்கிறது, இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அன்டில் தென் பை.